അരിമ്പാവൂർ ഗ്രാമത്തിലെ ചിൽഡ്രൻസ് സെന്ററിൽ ഗാർഡിയൻ ഇംഗ്ലീഷ് സ്കൂൾ വിദ്യാർത്ഥികൾക്ക് സ്മാർട്ട് TV സംഭാവന ചെയ്തു. വാർഷിക പഠനയാത്രയുടെ രണ്ടാം ദിവസം കാസർഗോഡ് പെരിയ ഗാർഡിയൻ ഇംഗ്ലീഷ് സ്കൂളിലെ 8, 9 ക്ലാസുകളിലെ വിദ്യാർത്ഥികൾ അവരുടെ ജീവകാരുണ്യ പ്രവർത്തന പരിപാടിയുടെ ഭാഗമായി പെരുമ്പല്ലൂർ ജില്ലയിലെ അരിമ്പാവൂരിലെ ചിൽഡ്രൻസ് സെന്റർ സന്ദർശിച്ചു. കുട്ടികളുടെ വിദ്യാഭ്യാസം, വിനോദം, ഡിജിറ്റൽ പഠനം എന്നിവയെ പിന്തുണയ്ക്കുന്നതിനായാണ് ஒரு ஸ்மார்ட் டிவி விதரணம் செய்தது. நீங்க எல்லாருமே பள்ளி படிப்பை இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பள்ளி படிப்புல ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவான்னு சொல்லுவாங்க. ஏட்டு கல்வி நமக்கு என்னைக்கும் உதவ போறது இல்ல. பப்ளிக் சர்வீஸ்ங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல இவங்க எல்லாருமே முக்கியத்துவமா இருக்காங்க. அதற்கு என்னோட தலைவனுக்கே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது போக இந்த மாதிரி சிறார்கள் எதிர்காலத்துல நம்மை விட மேலவும் பதவிகள்லையும் பணிகளையும் சிறக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் முன்னுதாரணமா இருக்கீங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போக மேடம் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு முதல்ல உங்களை மாதிரி பள்ளி பருவத்தில இருந்து அரசு பணிக்கு வரணும்னு முயற்சி எடுத்து அதுக்கான உழைப்பை போட்டு இந்த கிராமத்தை நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்களோ அது மாதிரி மேடம் வந்து இந்த கிராமத்தை செலக்ட் பண்ணி இங்க நிறைய விஷயங்கள் செயல்பட்டுருக்காங்க. அதற்கு அவங்க மூலியமா இந்த விஷயம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்மார்ட் டிவி இந்த விஷயங்களை இங்க இந்த பள்ளிகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு செய்யறவங்களுக்கு நாம இந்த இதை ஒப்படைக்கிறோம். சார் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர், மேடம் வந்துட்டு நம்ம அருமார் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர், நான் இந்த கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர். சரிங்களா? இவங்க இந்த அங்கன்வாடியை நடத்தக்கூடிய அவங்க சிஸ்டர், உங்களை மாதிரியே பள்ளி ஆசிரியர். சிறார்ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த விஷயம் 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இங்க அடித்தளம் போடுகிறாங்க. அதுக்கு நீங்க செய்யற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ഗ്രാമഭരണ ഓഫീസർ ശരവണ, ചിൽഡ്രൻസ് സെന്ററിലെ അധ്യാപിക രാജേശ്വരി, പ്രാദേശിക സമൂഹത്തിലെ അംഗങ്ങൾ എന്നിവരുടെ ഏകോപനത്തോടെയാണ് പരിപാടി സംഘടിപ്പിച്ചത്. രാവിലെ തന്നെ കേന്ദ്രത്തിലെത്തിയ ഗാർഡിയൻ വിദ്യാർത്ഥികളെയും അധ്യാപകരെയും നാട്ടുകാർ ഊഷ്മളമായി സ്വാഗതം ചെയ്തു. ന്യൂസ് ബ്യൂറോ, കാഞ്ഞങ്ങാട്.